வணக்கம் நேயர்களே. தூக்கம் இப்போ ஒரு பெரிய வரப்பிரசாதம் எல்லாருக்குமே. சில பேர் படுத்த உடனே தூங்கிடுவாங்க. அது எப்படி தான் தூங்குறாங்கன்னு தெரியாது. பேசிக்கினே இருப்பாங்க, டக்குன்னு படுப்பாங்க, உடனே தூங்கிடுவாங்க. சில பேருக்கு புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கன்றதே கிடைக்காது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ராத்திரில செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கின்னு பார்த்துன்னு பொழுதே விடிஞ்சிடும். இந்த தூக்கம் இல்லை அப்படின்னாலே உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும். எல்லா உறுப்புகளும் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தூக்கம் கண்டிப்பாக அவசியம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த தூக்கத்தை எப்படி நம்மளா தூங்க ஆரம்பிக்கிறது? அப்படிதான் மனசு சில பேருக்கு மனசு உளைச்சல் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கமே வராது. ராத்திரில இதையே யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அது பொழுதே விடிஞ்சிடும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. கவலையில் இருந்துட்டு தான் இருக்கோம். ஒரு பக்கம் ஓரம் கட்டி வைக்கணும். ராத்திரிலையாவது அதை நினைக்காம இருக்கணும். மற்ற ஒரு நல்ல விஷயத்த நினச்சிக்குங்க. அப்படி தான் ஒரு நமக்கு நாமே நம்மளை தேற்றிக்கணும். இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்க இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுன்ட்டு. இதை ராத்திரியில் என்ன பண்ணணும், சப்போட்டா பழம் சாப்பிட்டா தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, சாப்பிட்லாம். இன்னொன்று கசகசா இருக்குது. ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் எடுத்து நல்லா அரைக்கணும். இப்போ அம்மிலாம் இல்லை, எப்படியோ அரைச்சிட்டு பாலில் கலக்கி அதை ராத்திரியில் குடிச்சிட்டு படுத்தா நல்ல தூக்கம் வருது. இந்த வயல்வெளியில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, மம்முட்டி எடுத்துன்னு போவாங்க, கடப்பாரை எடுத்துன்னு போவாங்க, ஒரு கடகால் எடுப்பாங்க, ஒரு மண் வாருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உடல் உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி. அவங்க படுத்த உடனே சும்மா அப்படியே அடித்து போட்ட மாதிரி தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல் உழைப்பு ஜாஸ்தி. நம்ம கூட ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வரட்டும், ஒரு 4 ஹவர் 5 ஹவர் ட்ராவல், இல்லை ஒரு 6 மணி நேரமே ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு உடனே படுத்தோம்னா தூங்கிடுவோம், அலண்டு தூங்கிடுவோம். ஏன்னா அது உடல் அசதியாகி போகுது, அதனால் தூங்கிடுறோம். இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வேலை இல்லை சரி அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ராத்திரியில் என்ன பண்ணுங்கள், படுக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு பிறகு கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வாங்க. சாயங்காலத்தில் எப்பவுமே ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் இல்லையோ சுடு தண்ணியோ குளிச்சுட்டு போய் படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும். இது ஒரு டிப்ஸு. அது கசகசாவும் அரைச்சி ராத்திரியில் பாலில் கலைச்சி குடிக்கலாம், அது ஒரு டிப்ஸு. சரி, இதுவும் இல்லை, காலில் ரத்த ஓட்டம் போகும்போது என்ன பண்ணுறீங்க, நல்லெண்ணெயோ இல்லை விளக்கெண்ணெயோ இந்த எண்ணெய் எடுத்து கால் பாதத்தில் நல்லா 2 பாதத்துலேயும் நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே படுத்துட்டு கொஞ்சோண்டு அந்த தொப்புளில் ஒரு 3 சொட்டு அவ்வளோதான் நிற்கும். அது எவ்வளோ இருக்குதோ அது ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே படுங்க ஃப்ளாட்டாக. கொஞ்சம் நேரத்தில் கண் தூக்கம் வரும். இப்போ செல்ஃபோனை பார்த்துட்டு இருந்தால் அதில் ஏதேதோ போட்டுருந்தா இருக்காங்க. அது பொழுதுக்கும் பார்க்கலாம். ஏன்னா அது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி பார்க்க பார்க்க தான் நமக்கு அந்த தூக்கம் தடைப்பட்டு போகுது. இந்த செல்ஃபோனை ஒரு 10 நிமிஷம் தூக்கி போட்டுருங்க. எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போல்லாம் புக்கு படிக்கிற இதுவே குறைஞ்சி போச்சு. யார் புஸ்தகம் படிக்கிறாங்க, ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு. எல்லோரும் செல்ஃபோன் தான் கையில் எடுப்பாங்க. அதில் அப்போல்லாம் சிறு இது ராணி வரும், ஆனந்த விட குமுதம், இந்த மாதிரி தொடர் கதைகள்லாம் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிப்போம். இப்போ அந்த படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாகி போச்சு. இந்த மாதிரி நீங்கள் ராத்திரியில் புக்கு எடுத்து படித்தாலும் கண்ணு சொக்கிக்கிட்டே வரும். அப்படியே புக்கை போட்டு படுத்துடலாம், தூக்கலாம். பழக்கம் இல்லைனாலும் ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்கலாம். அதுவும் ஒரு தூக்கம் வரத்துக்கான ஒரு இது தான் இல்லையா. இந்த கண்ணை மூடிக்கிட்டு 108 முறை ஏதோ ஒரு மந்திரம், ஓம் நமச்சிவாயா ஏதோ ஒன்று அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கினே அந்த அந்த மதத்து மேலே நீங்கள் ஞாபகம் செலுத்தினால ஓரளவுக்கு தூக்கம் வரும். இந்த நொச்சிலி இலையை கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு தலைக்காணி கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் தூக்கம் வரும். தூக்கத்துக்கான ஒரு வகை இதுலேயும் வரும். ரெண்டாவது நான் படுக்கும்போது நல்லா ஃப்ளாட்டாக காலை நீட்டி படுத்துங்க. உங்களுடைய ஞாபகத்தை அந்த கால்லேருந்து ஆரம்பிங்க, பாதத்துலேருந்து ஆரம்பிக்கணும். எப்படி பாதத்தில் உங்களுடைய ஞாபகத்தை பாதத்தில் வைக்கணும். வச்சோன்னே ஒரு லேசான ஒரு சூடு, ஒரு உணர்வு தெரியும். அது கொஞ்ச நேரம், அதாவது இந்த செல்லுகளை பழைய செல்லுகளை அழிச்சிட்டு எனக்கு புது செல் உற்பத்தி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்படியே மேலே வாங்க காலுக்கு. அதுக்கப்புறம் முட்டி, அதுக்கப்புறம் தொடை, அப்புறம் வயிற்றுக்குள்ளே பாகம், இருதயம், கை கால் முதுகு,
மேலே தலை வரைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் போகணும். நீங்கள் உங்கள் ஞாபகத்தை தள்ளிடுங்க வேறு எங்கேயும். உங்கள் ஞாபகம்லாம் வந்து இந்த முட்டி மேலே நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த முட்டிக்கால் கொஞ்சம் எதமாக தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கே தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்சம் முட்டியில் வைக்கும்போது கீழே இருக்கிறது தெரியாது. முட்டியில் வரும்போது அந்த முட்டிக்கு வந்துடும் அந்த சூடு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 முறை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மூச்சை இழுத்து விடுங்க. உங்கள் மூச்சை நீங்களே கவனித்து பாருங்கள். நீங்கள் இப்போ வேறு எதையும் கவனிக்காதீங்க. உங்கள் மூச்சை நீங்கள் இழுத்து விடுறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கம் வந்துடும். போல் வலது பக்கம் வந்து படுக்கக்கூடாது. இடது பக்கம் படுத்திங்கன்னா, வலது பக்கம் படுத்தா கனவு நிறைய வரும். நீங்கள் இடது பக்கம் படுத்திங்கன்னா உங்கள் இதயம் வந்து இலகுவாக இயங்க சரியாக இருக்கும். அதுவும் ஒரு விதத்தில் தூக்கத்துக்கு ஒரு காரணியாக இருக்குது. இதுவும் ஒரு வகை. அதுபோல் இன்னொன்று வந்து என்னன்னா, இதெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம். எங்களுக்கு எதுலேயும் தூக்கம் வரல. எங்களால் இதெல்லாம் வந்து எதுக்குமே ஆகாது. நாங்கள் ஸ்லீப்பிங் டோஸ் தான் எடுக்கிறோம் அப்படின்னு. ஸ்லீப்பிங் டோஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். நீங்கள் வந்து தியானம் பண்ணணும். தியானம் என்னால் பண்ண முடியாது. என் மனசு அலப்பாயுது. என்னால் வந்து அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. உதிரி தள்ளிடுறீங்க. ஏன்னா உங்களால் முடியலன்றீங்க. முடியும் நீங்கள் நினைக்கணும். 2வது வந்து என்னன்னா, அதில் வந்து உங்கள் மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கு 1 நாள் 2 நாள்லலாம் முடியாது. அது தொடர்ந்து பண்ணணும். பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும். மைண்டு ரிலாக்ஸ் நீங்கள் தியானம் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். அது வந்து குறையே சொல்ல முடியாது. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து எப்படி தியானம் பண்ணுறது தெரிலனா, நீங்கள் செல்ஃபோனில் போட்டால் நிறைய வருது. எத்தனை வேணால் பார்க்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, மன அமைதிக்கு தியானம் பெற வழின்ட்டு சொல்லிட்டு போட்டிங்கன்னாவே ஒரு 10 நிமிஷம் தியான பயிற்சி வரும். அதில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் செல்ஃபோனில் யாரும் இல்லாத தனி அறையாக பார்த்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கதவு சாத்திடுங்க. டோரு மூடிட்டு தனியாக உட்காந்துக்கின்னு இந்த ஹெட்ஃபோனை வச்சுட்டு காதில் இந்த செல்ஃபோனில் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துங்க. சப்ளாங்கோல் போட்டு சிம் முத்திரை வச்சு உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்லி தருவாங்க உங்களுக்கு. என்னென்ன எது எது பாடம்ன்றது அவங்க சொல்லுவாங்க. இது மாதிரி காலை தளர்த்திக்கிங்க, கை தளர்த்திக்கிங்க, மூச்சை இழுத்து விடுங்க. இப்போ மூச்சு இழுத்து கொஞ்சம் மெதுவாக விடுங்க. மூச்சு இது மாதிரிலாம் அவங்க சொல்லி தருவாங்க. அவங்க சொல்லி கொடுக்க நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கின்னு அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக ஆனால் அந்த ஞாபகம் போகவும் வரும். திருப்பி நம்ம அந்த ஞாபகத்தை நம்ம மூச்சு காற்று கொண்டாந்துடணும். அது மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் பண்ணால் கூட போதும். தூக்கத்தை இழுத்து கொடுக்கும். எப்படி நீங்கள் கொஞ்சமாவது தூங்குவீங்க. ஆனால் நீங்கள் தினம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தினம் பண்ணிட்டு படுத்திங்களா நல்லபடியாக தூக்கம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.